மலச்சிக்கல் முக்கியமாக ஏன் வருது அப்படின்னா, நார் சத்து உள்ள உணவுகளை சரியான அளவு எடுக்காதது, அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெய்லி ஃபுட்டில் ஆட் பண்ணாமல் இருக்கிறது, தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் மலச்சிக்கலுக்கு ஒரு காரணம். மலச்சிக்கல் அனைத்து நோய்களின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலச்சிக்கல் வருது அப்படின்னா கூடவே மனச்சிக்கலும் சேர்ந்து வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே மோஷன் ஃப்ரீயாக போகலை அப்படின்னா, அவங்க வெளியே கிளம்புறாங்க அப்படின்னா நடுவில் மோஷன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்க. நடுவில் மோஷன் வந்தால் எங்கே ரெஸ்ட் ரூம் நம்ம தேடுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். திடீர்னு கேஸ் பாஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும். மலச்சிக்கல் மனச்சிக்கலினுடைய ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படின்னா தினமும் ஃபுட்டில் நிறைய நார் சத்துள்ள காய்கறிகள், கீரை, பழங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாரத்தில் 3 முறையாவது உங்கள் ஃபுட்டில் கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு 6-7 மணி அளவில் உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அது மலச்சிக்கலை ஓரளவு ப்ரிவென்ட் பண்ண உதவும்.